2025 எல்லா வருஷமும் போல் சாணி இடியும் செருப்படியுமா கொடுத்துட்ருக்கு. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நாளைக்கு தலை படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாங்க, நம்ம தலையோட விடாமுயற்சி படம் நாளைக்கு February 6 ஒரு செம்ம கிராண்டா ரிலீஸ் ஆகுதுங்க. நம்ம தலை சொன்ன மாதிரி செலிப்ரேஷனுக்கு படத்தை இறக்க மாட்டோம். நாங்கள் படம் இறங்கின அன்னைக்கு தான் செலிப்ரேஷன் சொன்ன மாதிரி படம் செம்ம ஹைப்போட இருக்குது. பசங்க எல்லாம் செலிப்ரேஷன் இறங்கிட்டாங்க. டிக்கெட்லாம் பிச்சு உதறிட்டு இருக்கு. இப்பவுமே ஹவுஸ்ஃபுல்லு, எல்லா டிக்கெட்டும் வித்து தீர்ந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டிக்கெட் எடுக்காம சொல்றீங்களா? நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, விடாமுயற்சி படத்தோட 3rd சிக்னல் நீங்க வந்திருக்குங்க. ஸோ அதைத்தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு வைவி ஸ்டுடியோஸ். நானும் உங்கள் விங்கி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 3, 2 இருக்கிற வெறியில சாங் கேட்கறதுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு வெரி மூடில் இருக்கோம். பட் வந்து ஒரு செமையான ஒரு டெம்போ சாங். ஓகே, சும்மா சொன்னேன். எனிவே இது வந்து எப்படின்னா, சாங் வந்து இதுதாங்க ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட. அதாவது எப்படின்னா, இது வந்து ஒரு ரீமேக் ஸ்டோரி தான். எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. டே பை டே, அதாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படின்னா, அது கொஞ்சம் போர் அடிச்சிருது. அந்த ஒரு ஒர்க் லைஃபு, 9 to 5 ஜாப் லைஃபு போர் அடிச்சிருது. ஸோ 2 பேருமே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதைத்தான் இருக்கும் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். 2 ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானிங்கில் வந்து திருஷாக்கு ஏதோ நடக்குது. ஓகேவா? ஸோ இதை சுற்றி தான் இந்த கதை இருக்க போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஸ்டோரியாக இருக்கும். இதான் ஸ்டோரியாக இருக்கும். இது வந்து ரீமேக் ஸ்டோரி. பட் இதில் வந்து மகிழ் திருமணி என்ன ஆக்டிவிட்டிப்பான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து எப்போவுமே அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் குரங்குவமையாக இருக்கட்டும், மிகாமனாக இருக்கட்டும், அவரோட படங்களில் பாருங்களேன், ஒரு ட்விஸ்ட் வந்து செமையாக வச்சிருப்பார் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில். ஸோ இதுலேயும் அதே மாதிரி இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த சாங் வந்து சொல்லணும்னா, அனிருத்தோட வாய்ஸ் வந்து இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா, நம்ம டாக்டரில் வந்து நெஞ்சமே நெஞ்சமேன்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு டெம்போ தான். இது ஜஸ்ட் ஓகே, இது வந்து படத்துக்கான ஒரு சாங் தான் கண்டிப்பாக. இது எப்படின்னா, எந்த சுச்சுவேஷனில் வரும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த 2 பேரும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த உடஞ்சி போயிருப்பாங்க. 9 to 5 ஜாப்பு, ஒரே ரன்னிங் லைஃபு, டெய்லி இதே நடக்கிற ஒரு போரிங் லைஃப்பில் வந்து இருக்கும்போது அந்த சாங் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் கொஞ்சம் பிரிகிறாங்க. அந்த லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே செம்மையாக இருந்துச்சுங்க. அதாவது இந்த திருஷா அஜித் பேர் வந்து ஆல் ஏஜஸ். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சின்ன வயசில் ஒரு ரோல் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜோடி. அப்புறம் ஒரு மிடில் ஏஜ் ஒரு ஜோடி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வருஷமும், அதாவது இந்த டிக்கெட்லேயே ஒரு ஜோடி பார்க்குறீங்க. எல்லாத்துக்குமே இந்த செட் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் இந்த பேர் வந்து ஒரு எவர்கிரீன் பேர்னு சொல்லுவாங்களா, இதுதான் காரணம். ஒரு செம்மையான பேர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செம்மையான வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக ரிவ்யூ இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ படத்தை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். தலை ஃபேன்ஸ், உங்களுக்காக தான் இந்த படம். 2 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டுருக்காரு. நீங்கள் பிடிஎஸ் சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. ஸோ இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நம்ம வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதுதான் அவங்களோட முதல் எண்ணமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஓடிடியில் பார்க்குறத விட தியேட்டரில் பார்க்குறது வந்து தியேட்டர் விநியோகஸ்தர்களுக்கும் ஒரு நல்லதாக இருக்கும். அதை சுற்றி ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய நிறைய குடும்பங்கள் வாழுது அதை சுற்றி. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு காசை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி பெரிய ஹீரோ படங்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க. விஜய் சார் படமோ, அஜித் சார் படமோ, சூர்யா சார் படமோ, ரஜினி சாரோ, கமல் சாரோ, இவங்களால பெரிய படங்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இவங்களோட படத்தை எதிர்பார்த்து சில குடும்பங்கள் வைத்த காலியாக வச்சுட்டு உட்காந்துருக்குங்க. உண்மைதான். அதாவது சரி, ஓகே, அஜித் படம் வருது, நம்ம கொஞ்சம் கல்லா கட்டலாம், நம்ம கடையில் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, நம்ம கடையில் வந்து எதாவது வாங்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ முடிஞ்சளவு இதே மாதிரி பெரிய படங்களை வந்து தவிர்க்காதீங்க. ஏன் அந்த படத்துக்கும் அவங்க எஃபெக்ட் போடுறாங்க. அண்ட் ஆல்சோ இதை சுற்றியும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது நம்மளால் ஒரு சின்ன ஹெல்ப்பாக ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் ஆல்சோ இவங்க கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்ததுன்னா நல்லா தானே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.